சன் டிவிக்கு நிறைய நடிகர்கள் வந்து இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. ஹாய் ஆல், வெல்கம் டு மை பாட்காஸ்ட் 26. இப்போது நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, ஒரு ஃப்ளாஷ்பேக், சின்ன ஃப்ளாஷ்பேக். ஓகே, ஸோ இங்கே நீங்களே ரவுண்ட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு 1993 சன் டிவி வந்து ஆரம்பித்த வருஷம் அது. April 14th அன்றைக்கி அவங்க ஆரம்பித்தாங்கன்னு நினைக்கிறேன் 1993. ஸோ 33 years ஆயிடுது. எனக்கு வந்து அப்போ வந்து அம்பிகாபதின்னு ஒருத்தர், அவர் ஹீஸ் அ டிஎம்கே மேன். அவர் வந்து வீடியோ கேசட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வீட்டுக்கு கொடுப்பார் அவர். அந்த மாதிரி அவர் வந்து ஒரு தரம், நான் அப்போது வந்து மெட்ராஸில் கோத்தாரி ரோட்டில் இருந்தேன். ஸோ நான் கோத்தாரி ரோட்டில் இருக்கும்போது அவர் வந்து ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வந்தார். வந்துட்டு என்கிட்ட சொன்னார், மேடம் உங்களுக்கு தெரியுமா, கலாநிதி மாறன் வந்து ஒரு சேனல் ஆரம்பிக்க போகிறாரு அப்படி தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு. நான் தெரியாதேப்பா அப்படின்னு. அப்போ வந்து 93 வந்து மெட்ரோ மட்டும்தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன் தூர்தர்ஷனில். உங்களுக்கு கூட ஞாபகம் இருக்கலாம், அந்த மெட்ரோ பிரியான்னு ஒருத்தவங்க வருவாங்க, 1வது பாடல் 2வது பாடல்னு கற்றுவாங்க அவங்க. ஐ மீன் இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆன் தோஸ் டேஸ் அது அஃப்கோர்ஸ். ஸோ அவங்க தான் வருவாங்க. நான் வந்து சரி ஒரு 2 days 3 days கழித்து நான் என்ன பண்ணேன், ஐ ஸ்போக் டு மை சிஸ்டர் வித்யா கிட்ட பேசியிருந்தேன். நம்ம சொன்னேன், நம்ம எதாவது பண்ணலாமாடி அப்படின்னேன். அவன் சொன்னால் பண்ணலாமே, என்ன பண்ணலாம் அப்படின்னா. நான் வந்து சரி நம்ம போய் முதல்ல பார்ப்போம், அவரை என்ன பண்ண போகிறாரு என்ன ஏதுன்றதை நம்ம கலாநிதி மாறனை போய் பார்ப்போம் அப்படின்ட்டு சொன்னேன். நான் வித்யா, அப்புறம் எங்கள் கம்பெனியில் வந்து அப்பாவுக்கு மாடர்ன் தேட்டர்ஸ்லேருந்தே வேலை பண்ணியிருந்தவர் NS ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு அவர், 3 பேரும், நாங்கள் 3 பேரும் வீவெண்ட். அப்போ வந்து அவர் வந்து எங்கே இருந்தார்னா, இந்த கோடம்பாக்கம் ஹை ரோடு இருக்கும்ல, இந்த பிரிட்ஜை தாண்டினோம், கோடம்பாக்கம் பிரிட்ஜை தாண்டினோன்னு ஸ்ட்ரெயிட் ரோடு, இப்போ ஆர்காட் ரோடுன்னு நினைக்கிறேன் அது பேர். அங்கே வந்து அவர் குங்குமம் ஆஃபீஸில் தான் அவர் இருந்தார். அப்போது இட் வாஸ் வெரி ஈஸி டு கோ தேர் அண்ட் ஸ்பீக் டு தெம். ஓகே, ஸோ நாங்கள் 3 பேரும் போனோம். அப்பார்ட்மெண்ட்டில் ஒன்றும் கிடையாது எங்களுக்கு. He said, I'm so glad people like you are coming and asking me. ஏன்னா எனக்கு வந்து உங்களை மாதிரியான ஃபேமிலி, நல்ல பேக்ரவுண்ட் இருக்கிற, முக்தா ஃபிலிம்ஸ் மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னான்னா, நான் வந்து ஐ எம் ஸோ ஹாப்பி. அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, நீங்கள் he immediately called somebody and he said, நான் வந்து முக்தா ஸ்ரீனிவாசன் டாட்டரும் உங்கள் அக்காவையும் அனுப்புகிறேன் நான், நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கோ இல்லை என்ன அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை அவங்கள எடுத்துக்க சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் தென் he told me, he said, இதுக்கு அறிவாலயம், அப்போ அறிவாலயத்தை தான் அந்த ஆஃபீஸ் இருந்தது, மெயின் ஆஃபீஸ் அப்போ தான் ஆரம்பிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பகுதியில் அவங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ he said, நீங்கள் அறிவாலயம் போங்க, அங்கே போயிட்டோன்னா அங்கே சாக்சேனான் இருப்பார், அவரை போய் பாருங்கள், அவர் தான் இஸ் இன் சார்ஜ் ஆஃப் எவ்ரிதிங். அவர்கிட்ட போய் பேசிவிட்டு நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க மாயா, நீங்கள் ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிறதாலும் சரி, நியூஸ் ரீடராக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு கம்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் யூ ஜஸ்ட் கோ அண்ட் டூ இட் அப்படின்னு. ஸோ நானும் நேராக அங்கேருந்து புறப்பட்டு நேராக சாக்சேனா அவங்கள பார்க்குறதுக்கு வந்தோம். இங்கே அவரும் அதே தான் சொன்னார். he said, மேம் இவர் ஃபோன் பண்ணிட்டாரு, எம்டி ஃபோன் பண்ணி பேசினார், நீங்கள் எது எடுத்துக்கிறீங்களோ நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு. வி போத் நான் எனக்கும் வித்யாவுக்கும் அப்போ கேமரா முன்னாடி வேண்டான்னு நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். வி டோல்டு he said, நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்குறோம் எங்களுக்கு நீங்கள் அதை சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னோடனே he said, எஸ், அது என்ன ப்ரோக்ராம் பண்ண போகிறீங்கன்னாங்க. நான் சொன்னேன், நான் கொஞ்சம் பேசிவிட்டு, நானும் வித்யாவும் பேசிவிட்டு, NS ராஜேந்திரன் சாரும் இருந்தார், நாங்கள் பேசிவிட்டு நான் வந்து சொல்கிறோம் உங்களுக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 days கழிச்சு நானும் வித்யாவும் பேசினோன்னா, எங்களுக்கு வந்து ஒரு கான்செப்ட், அதே கான்செப்ட் தான் நான் இப்போயும் பண்ணிகிட்டு இருக்கேன். ஈவன் டுடே ஐ எம் டூயிங் இட். பட் தட் ஸ்டார்டட் இன் 1993. திரும்பி பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு டைட்டிலும் கொடுத்தேன். நான் கொடுத்துட்டு நாங்கள் என்ன பண்ணோம், பழைய ஆக்ட்ரஸ் எல்லாம் நம்ம போய் இன்டர்வியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு நானும் வித்யாவும் we went back to சாக்சேனா பக்கத்துக்கு போனோன்னே அவர் சொன்னார், நல்ல கான்செப்ட் தான், ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்ட்டு சொன்னார். அப்போது ஐ வாண்டட் டு டெல் யூ திஸ். அப்போது வந்து சன் டிவியில் ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. அங்கே வந்து 4 பேர் நான் பார்த்ததில். ஒன்று வந்து
ரவி பெர்னாண்டஸ் அவர் இருந்தார். 2வது வந்து மாலா அவங்க இருந்தாங்க. 3வது வந்து 3வது ஆனந்த தீர்த்தன், ஐ திங்க் ஸோ. ரொம்ப டாலாக இருப்பார் அவர், பயங்கர டால் பர்சன் அவர். ஆனந்த தீர்த்தன் தான் அவர் பேர் என்னென்னு எனக்கு மறந்து போயிடுது. ஆனந்த தீர்த்தனா இல்லை வேறு பேரான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் இருந்தார், வேலை பண்ணியிருந்தார். 4வது வந்து ஒரு மியூசிக் டைரக்டரோட பேரன், அவர் பேர் ராஜன்னு பேர். ஐம் ஷுவர் சுபஸ்ரீ தனிக்கால்ச்சலம் வில் நோ ஹூ இட் இஸ். அவங்கெல்லாம் அப்போ வேலைக்கு இல்லை அவங்கெல்லாம். அவர் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தார். அந்த ராஜன்றவர் பாட்டுக்கு பாட்டு அப்படின்ற மாதிரி நான் ஞாபகம் எனக்கு. அதாவது ஒரு மியூசிக், சினிமா மியூசிக் போடுவார், அதை நம்ம என்ன பாட்டுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க, அதுக்கு அவருக்கு ஆளே கிடையாது அவருக்கு. நாங்கள் போய் கேட்டோன்னே உள்ளே போங்க அப்படின்னாங்க. சரி, வி வெண்ட் இன்சைட் டு கலாநிதி மாறன்ஸ் ஆஃப் ரூம். அவர் வந்து அவ்வளோ நல்லா வரவேற்றார். ஃபஸ்ட்டு வி மேட் அ செட் அண்ட் தென் செட், சொல்லுங்கள் என்ன எதுக்காக என்ன பார்க்கணுன்னு வந்தீங்கன்னு. தென் ஐ ஆஸ்ட், சரி நீங்கள் இந்த மாதிரி சேனல் ஆரம்பிக்க போகிறீங்கன்னு அம்பிகா பற்றி அவர் சொன்னார். அதனால் அதுதான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க என்ன ஏதுன்னு கேட்கலான்ட்டு தான் அப்படின்னு வந்தேன்னொன்னே was so happy, so down to earth. He said நான் வந்து then he started talking about the channel. He said நான் வந்து யூஎஸில் மீடியா படிச்சுட்டு வந்திருக்கேன் மாயா. நாங்கள் வந்து அங்கே நிறைய ரீசர்ச் பண்ணேன் நான். ஐ ஒர்க்ட் இன் சம் மீடியா ஹவுசஸ் அண்ட் அதோட எல்லாத்தோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துன்னு வந்து ஐ வாண்டட் டு ஸ்டார்ட் அ சேனல் ஆன் தட் ஸ்கோர். Maya, please note there is no politics, no religion, no caste, nothing. It's a purely an entertainment channel it is going to be. அவ்வளோதான். I have kept everything away. How we are family politics, இது எல்லாமே I'm not going to bring in anything. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நான் என்ன பண்ணேன், அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாதுல்ல, அதனால் அப்பா வந்து ஒரு டைரி வச்சுருப்பார். அதில் வந்து ஃபோன் நம்பர்ஸ், லேண்ட்லைன் ஃபோன் நம்பர்ஸ், அத்தனை நடிகர் லேண்ட்லைன் நம்பரும் அதில் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், பசங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அம்மாத்துக்கு போயிட்டு அங்கே அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே உட்காந்துட்டு அப்பா ஆஃபீஸ் கிளம்பி போனதுக்கப்புறம் உட்காந்து ஒருத்தருக்கா நடிகர்களுக்கு ஃபோன் பண்ணுறது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அப்போ வந்து ஜெயலலிதா அவங்க சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்க. ஒருத்தர் கூட அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்ட்டாங்க. எஸ் நோ மாயா, நாங்கள்லாம் நடிச்சுட்டுருக்கோம், இப்போயும் நாங்கள்லாம் நடிச்சுட்டுருக்கோம், எங்களுக்கு ப்ராப்ளம் வரும், அதனால் நாங்கள் வந்து ஒரு வாய்மொழியாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து தான் என்னன்னு எனக்கு தெரியல, பட் இல்லை மாயா, எங்களை கூப்பிடாத நீனு அப்படின்னே சொன்னாங்க. அதையும் மீறி 4 பேர் கொடுத்தாங்க எங்களுக்கு. யார் அப்படின்னா, ஒன்று ஜெமினி கணேசன் சார், அவர் அப்போ நடிப்பெல்லாம் விட்டுட்டார். ஸோ ஹீ செட் ஓகே கம் ஓவர் டு மை ஹவுஸ், நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்தாரு. 2வது வந்து பிபி ஸ்ரீனிவாசன் அவருக்கு பாவம் அப்போ ஹீ இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் வெரி ஃப்ரீயாக தான் இருந்தார் அவர் அப்போது. ஸோ ஹீ செட் நீங்கள் உட்லண்ட்ஸில் வந்து எடுக்கிறீங்களான்னு. நாங்கள் சொன்னோம் உட்லண்ட்ஸ்லாம் வேணாம் சார், அங்கெல்லாம் வந்து எடுக்க முடியாது. அக்கா வீட்டில் எடுத்தோம். வித்யா அக்கா வீடு ரொம்ப பெரிய வீடு அது ராயப்பேட்டாவில். ஸோ அங்கே அவரை வச்சு 2வது எடுத்தோம். 3வது யார் அப்படின்னா சவுக்கார ஜானகி அம்மா. அவங்க வந்து சொன்னாங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. பட் அவங்க என்ன சொன்னாங்க, நீ கொஷின்ஸ் எல்லாம் நீ எடுத்துன்னு வந்து நீ ஒரு நாளைக்கு லஞ்சுக்கு வா. அவங்க ஹேரிங்டன் ரோடில் அவங்க வந்து கோகனட் க்ரோவ்னு ஒரு ஹோட்டல் வச்சுருந்தாங்க. அங்கே வா, நீ லஞ்சுக்கு வாங்க நீங்கள் 2 பேரும். ஐ வாண்ட் டு ஃபர்ஸ்ட் டாக் டு யூ போத், அப்புறமா நான் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. ஸோ நானும் வித்யாவும் அங்கே சாப்பிட போனோம். பிரமாதமாக இருந்தது சாப்பாடு. சாப்பிட்டோம். வி ஸ்போக் டு ஹர், வி ஷோட் ஹர் ஆல் த கொஸ்டின்ஸ் அண்ட் அவரை வந்து அவங்க ஒத்துன்ட்டாங்க. இல்லை என்ன ஜோக் அப்படின்னா, அப்புறம் 4வது வந்து இவர் ஜூடோ ரத்னத்தை வந்து சினிமாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து எங்கள் அப்பா, தாமரைக்குளம் அப்படிங்கிற படத்தில். அதனால் அப்போ அவர் ரொம்ப பிஸியான ஸ்டண்ட் மாஸ்டராக இருந்தார் அவர். பட் ஸ்டில் ஹீ செட், மாயா அப்பாக்காக, முக்தா சாருக்காக நான் எது வேணாலும் பண்ணுவேன், கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் உங்களுக்கு, நீங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு நான் சொல்கிறேன், ஒரு டேட்டு சொல்கிறேன், நீங்கள் வந்து என்னை வந்து எடுங்க அப்படின்னாரு. நாங்கள் எடுத்தது வந்து 2 பேரை தான் எடுத்தோம். தட் இஸ் ஜெமினி கணேசன் அவர்களையும் எடுத்தோம், பிபி ஸ்ரீனிவாசனையும் எடுத்தோம். மற்ற 2 பேருக்கும் எங்களுக்கு கேமராமேனாக வந்து எங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணது வந்து மணிமாறன் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் தான் மணிமாறன், அவர் தான் வந்தார் எங்கள் கூட. வந்து இந்த 2 இடத்துலையும் எடுத்து முடிச்சோட்டு 3வது தான் நாங்கள் வந்து வி வாண்டட் டு டூ இட் சௌகா ஜானகி அம்மா. ஓகே, அதுக்கு
நாங்கள் வந்து சன் டிவி ஆஃபீஸ்க்கு போனோம். பட் கேமரா இல்லை, அது இல்லைன்னு கொஞ்சம் எங்களை வந்து என்ன பண்ணாங்க, கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி தோணித்து எனக்கும் வித்யாக்கும். I don't know, maybe the person who was handling all those things were insecure that we are doing ரொம்ப ஃபாஸ்ட்டாக நாங்கள் பண்ணுறோன்றதுனாலையா என்னன்னு தெரியல, என்ன பாலிட்டிக்ஸ்ன்னு தெரியல. பட் they were very polite, definitely very polite and very nice to us. பட் இல்லை மேடம் எங்கள் கேமரா எங்கே போயிருக்கு, இல்லை மேடம் இன்றைக்கி இந்த முடியாது அன்றைக்கி முடியாது அப்படின்னா எங்களை கொஞ்சம் தேவர் லைக் அவாய்ட் பண்ணுற மாதிரி தோணித்து எனக்கும் வித்யாக்கும். எனக்கு கொஞ்சம் ஐ எம் அ லிட்டில் ஷார்ட் டெம்பர்ட், எனக்கு எங்கள் அப்பா மாதிரி நான். ஸோ நாளை வேணே ஐ வென்ட் ஸ்ட்ரெயிட் டு மிஸ்டர் கலாநிதி மாறன். ஐ டோல்டு சார் இல்லை இந்த மாதிரி பண்ணுறாங்க நீங்கள் பாருங்கள் அப்படின்னு. தென் he said he also மேபி அவருக்கு அவரோட வாய்ஸை விட்டு கொடுக்க வேண்டான்னு தோணித்தோ இல்லை உண்மையோ அது தெரியாது. he said நாங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சுட்டுருக்கோம் மாயா, ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா எங்களுக்கு இன்னும் நாங்கள் கேமராலாம் வாங்கணும், இல்லை தெர் லாட் ஆஃப் திங்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாங்கள் இன்னும் கொஞ்சம் நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ப்ளீஸ், டோன்ட் மிஸ்டேக் பண்ணிக்காதீங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்ட்டு அவர் சொன்னார். தென் ஐ செட் ஓகே. தென் ஃபோன் பண்ணுவேன், நான் ஃபோன் பண்ணி கேட்பேன், இல்லை மேடம் இன்றைக்கி வச்சுக்கலாம் அன்றைக்கி வச்சுக்கலான்னு. பை தென் என்ன ஆகிடுதுன்னா, எனக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு பெங்களூருக்கு he took up a job in Bangalore, so we had to shift to Bangalore. அண்ட் வித்யாவுக்கு வந்து she didn't want to do it alone. she said நான் மட்டும் தனியாக எனக்கு பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லடி, அதனால் வேண்டாம் அப்படின்னா. அதுக்கப்புறம் ஒரு தரம் கால் பண்ணாங்க அவங்க ஆஃபீஸ்லேருந்து, பண்ணிவிட்டு மாதிரி இப்போ ரெடியாக இருக்குது நீங்கள் வரீங்களான்னு. நான் சொன்னேன் நான் இல்லை நான் வந்து கிளம்பின்னு இருக்கேன் பெங்களூருக்கு, ஸோ வீல் கீப் திஸ் அட் ஹோல்ட், நான் பெங்களூர்லேருந்து எப்போயாவது வந்தேன்னா உங்களுக்கு நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கும் மிஸ்டர் கலாநிதி மாறனுக்கும் எந்த கான்டாக்டும் இல்லை. பட் இங்கே சொல்லிதான் அவளோட ட்ரீமை பற்றி என்கிட்ட சொன்னார் ஃபஸ்ட்டு டைம். ஐ திங்க் ஹி ஓப்பன்ட் அப் அண்ட் ஹி ஸ்போக் டு மீ ஃபார் நியர்லி அபவுட் 15-20 minutes பேசினார். டுடே ஹி இஸ் அச்சீவ்ட் ஹிஸ் ட்ரீம். அவரோட அந்த ட்ரீம் அவர் என்ன பண்ணணும் அந்த வச்சுன்னு நினச்சாரோ அதை ஹி ஹஸ் அச்சீவ்ட். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். அந்த விதத்தில் நான் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். அண்ட் தே ஆர் செலிப்ரேட்டிங். இப்போ April 14th வந்ததுன்னா 33 வருஷம் ஆகுது அவங்க ஆரம்பித்து. ஆல் த பெஸ்ட் மிஸ்டர் கலாநிதி மாறன். ஐ ஹோப் யூ ரிமெம்பர் மீ. ஐ ஹோப் யூ வுட் வாட்ச் திஸ் அண்ட் so I'm very happy for you, and you have given us a wonderful channel to watch. Thank you so much. Bye.